அவள் மனதில் இருக்கும் வலி குரலிலும் தெரிந்தது. ரேகா நந்தினியின் தோளில் கை வைத்து ஆறுதல் படுத்தினார். இங்க பாரு நந்தினி, நடந்தது நடந்துருச்சு. இனிமே நம்மளால அதை மாத்த முடியாது. அதையே நினைச்சு வருத்தப்படுறதுனால இங்க எதுவும் மாறிடாது. இனி என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கணும். இப்ப நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை நம்ம ப்ராப்பர்ட்டியை எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிறது தான். பெட்ல தோத்துட்டோம். கண்டிப்பா அந்த சிவா நம்ம கிட்ட சுப்ரீம் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவந்திகா பேருக்கு மாத்தி தர சொல்லி கேட்பான். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும் என்றாள். நோ, என்ன நடந்தாலும் சரி, நான் அவந்திகாவுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியில இருந்து ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று கோபத்தோடு கூறினார். அவள் கண்ணீர் நிறைந்த கண்களோடு ரேகாவை பார்த்தாள். அம்மா, நான் இந்த பார்ட்டியை பத்தி எவ்வளவு கனவு கண்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த பார்ட்டிக்கு நான் தான் ராணின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்டா. இப்போ ப்ராப்பர்ட்டியும் பறிச்சுப்பாளா? நெவர் என்றார். பின் கண்ணீரோடு, நான் தோத்து போயிட்டமா, எல்லாத்திலையும் நான் தோத்துட்டேன் என்று அழ ஆரம்பித்து விட்டார். ரேகா நந்தினியை கட்டிப்பிடித்தார். அப்படி சொல்லாத நந்தினி, நீ தோத்து போகல. இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான். உன் லைஃப்ல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதோட எல்லாம் முடிஞ்சு போயிட்டு தான் நினைக்காத. இனிமேதான் நீ புதுசா யோசிக்கணும். இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். உன் மனசுல இருக்க வலிய கோவமா மாத்து. இதுக்கு காரணமானவங்கள சும்மா விடாத. இதை கேட்ட நந்தினி மெதுவாக தலையசைத்தார். மீண்டும் கண்ணீரை துடைத்தபடி, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. நான் தான் என்ன தேத்திக்கணும். நான் இன்னைக்கு எவ்வளவு பெயினை கோத்ரூ பண்றேனோ அது அப்படியே அவந்திகாவுக்கும் சிவாவுக்கும் டபுள் டைமா திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அவந்திகா இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமே தான் பார்க்க போறா என்றான். ரேகா வஞ்சகமாக சிரித்துக் கொண்டே, கரெக்ட் நந்தினி, இந்த தடவை அவளுக்கு தப்பிக்க வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் அந்த சிவா வந்து கடைசி நேரத்துல அவளை காப்பாத்திடுறான். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காம பாத்துக்கணும். அவ மறுபடியும் மீண்டு வர முடியாத அளவுக்கு அவளுக்கு சரியான பாடம் சொல்லணும் என்றார். இப்போது அவர்களுடைய முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அதுவரை நந்தினியின் முகத்தில் இருந்த அழுகையும் மறைந்து விட்டது. இருவரும் கைகளை பிடித்துக் கொண்டிருக்க தூரத்தில் இருந்து ஒரு கூட்டம் அவர்களை நோக்கி வேகமாக வந்தது. அதே நேரம் பார்ட்டி ஹாலில் நந்தினியும் ரேகாவும் பார்ட்டியில் இல்லை என்பதை உணர்ந்த பிறகு சிவா தினேஷிடம், தினேஷ், ரேகாவும் நந்தினியும் எங்க போனாங்க? இமிடியேட்டா அவங்க எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. பெட்ல அவங்க தோத்து போயிருக்காங்க. இப்பவே அவங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவந்திகாவோட பேருக்கு மாத்தி கொடுக்கணும் என்றார். உடனே தினேஷ் தலையை ஆட்டி, ஓகே சார், நான் இப்பவே அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தினேஷ் அவர்களை பார்ட்டி ஹால் முழுக்க தேடி பார்த்தார். கொண்ட பிறகு வெளியே வந்து பார்த்தார். அப்போது ரிப்போர்ட்டர்ஸ் ரேகாவையும் நந்தினியும் சூழ்ந்திருப்பதை பார்த்தார். எல்லோரும் மைக்கை அவர்களை நோக்கி நீட்டியிருந்தார்கள். ரிப்போர்ட்டர்கள் அவர்களிடம் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு ரிப்போர்ட்டர் அவர்களிடம், நந்தினி மேடம், நீங்க சிவாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க கூட இருந்த வரைக்கும் நீங்க அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலன்னு நினைச்சு இப்போ வருத்தப்படுறீங்களா? என்ன சொல்றீங்க மேடம் என்று கேட்டார். நந்தினியும் ரேகாவும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். ஏமாற்றமும் சோர்வும் அவர்களுடைய முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர்களை உடனே மீட்க வேண்டும் என்று தினேஷ் நினைத்தார். இல்லையென்றால் அவர்களை பிடிக்க முடியாது. அவர்கள் இருவரும் எஸ்கேப் ஆகி விடுவார்கள் என்று நினைத்த தினேஷ், சாரி சார், எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க, அவங்கள விடுங்க என்று அந்த கூட்டத்தை கலைத்தார். ஒரு வழியாக அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு ரேகாவையும் நந்தினியையும் மீண்டும் பார்ட்டி ஹாலுக்குள் அழைத்து வந்தார். அவர்களுக்கும் வேறு வழி இல்லை. ரிப்போர்ட்டர்களை கடந்து செல்வது அவ்வளவு ஈஸி இல்லை என்பதால் மீண்டும் உள்ளே வந்து விட்டார்கள். இருவரும் உள்ளே வந்த பிறகு சிவா அவர்களிடம், எங்க போனீங்க ரெண்டு பேரும்? உங்களை தான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க பெட் வச்சது ஞாபகம் இருக்குல்ல? சுப்ரீம் ஃபேமிலி சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு நம்புறேன். சோ பேசினபடி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவந்திகா பேருக்கு மாத்தி கொடுங்க என்றார். நந்தினி கோபமாக சிவாவை பார்த்து, ஏ சிவா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீ ஒன்னும் இதுல நேர்மையா ஜெயிக்கல, நீ எங்களை முட்டாளாக்கி இருக்க என்றார். அதற்கு சிவா புன்னகையோடு, நந்தினி, நான் உன்னை என்ன விதத்துல முட்டாளாக்குன? நீயாவே எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா? மோரோவர் இந்த பெட்டை நான் ஆரம்பிக்கல, உன் அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. நீங்களாவே உள்ள வந்து தோத்து போனதுக்கு நான் பொறுப்பில்லை. அமைதியா டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுங்க என்றார். அதற்குள் சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருந்த விஷயத்தை பார்த்துவிட்டு நந்தினியின் பாட்டியும் அந்த பார்ட்டிக்கு வந்து விட்டார். சிவாவும் அவர்களும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த பாட்டி அவர்களை நெருங்கி வந்தார். என்னாச்சு ரேகா? சிவா என்ன சொல்றான்? நான் வரும்போது ஏதோ கையெழுத்துன்னு கேட்டுச்சு, என்ன கையெழுத்து என்று கேட்டார். சிவா பாட்டியிடம்,
அத நான் சொல்றேன் பாட்டி, நீங்க கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. இதோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க எல்லாரும் சைன் போடுங்க என்றான். பாட்டி அந்த டாக்குமெண்ட்ஸை கையில் வாங்கி பார்த்தார். சரி, கையெழுத்து போடுறேன், அதுக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லு என்றார். அவங்க பெட்ல தோத்து போயிட்டாங்க, மொத்த சொத்தையும் அவந்திகா பேருக்கு மாத்தி தரேன்னு சொல்லி இருந்தாங்க என்று சொல்ல பாட்டி தலையசைத்து ஓகே நான் சைன் பண்றேன் என்றார். பாட்டி ஓகே சொன்னால் அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட ரேகாவும் நந்தினியும் அதில் கையெழுத்து போட்டார்கள். சிவா புன்னகையோடு ரொம்ப தேங்க்ஸ், இனிமே இந்த ப்ராப்பர்ட்டி அவந்திகாவுக்கு சொந்தமாயிடுச்சு என்றார். நந்தினியும் ரேகாவும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டதால் அதற்கு ஈடாக அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்தது. சிவா அவந்திகாவிடம் அவந்திகா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்போ உனக்கு சொந்தம் என்றார். ஆனால் அவந்திகாவின் முகத்தில் அதை நினைத்து எந்த சந்தோஷமும் இல்லை. அவள் பயந்தபடி ரேகாவையும் நந்தினியையும் பார்த்தாள். சிவா அவளிடம் கவலைப்படாத அவந்திகா, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இது எல்லாமே நியாயமா உனக்கு சேர வேண்டியதுதான் என்றார். சிவா இன்று மகிழ்ச்சியாக இருந்தார். அதே நேரம் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிகள் எல்லாவற்றையும் இழந்தபோது கூட பாட்டியின் முகத்தில் சோகம் இருக்கவில்லை. அவர் முகத்தில் ஒரு ஸ்மைல் இருந்தது. அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருந்தது. ஆனால் அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நந்தினி பாட்டியிடம் பாட்டி, எப்படி உன்னால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட ஸ்மைல் பண்ண முடியுது என்று கேட்டார். பாட்டி சிரித்துக்கொண்டே சில நேரத்துல நாம தோத்து போன மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றி மறைஞ்சிருக்கும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நீ இன்னும் உன் பாட்டியை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிற என்றார். பாட்டி சொல்வது எதுவுமே நந்தினிக்கு புரியவில்லை. ஆனால் பாட்டி மிகவும் தந்திரமானவர் என்று அவளுக்கு தெரியும். சிவா கேட்டவுடன் ப்ராப்பர்ட்டியை சட்டென அவந்திகாவுக்கு கொடுக்கக்கூடியவர் இல்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு தெரியவில்லை. நந்தினி சற்று தள்ளி சென்று நின்றாள். அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். கண்களை மூடி அழ ஆரம்பித்து விட்டாள். அவளுடைய எதிர்காலம் இருட்டாக தெரிந்தது. அப்போது யாரோ ஒருவர் நந்தினியின் மூடிய கண்கள் மீது பின்னால் இருந்து கை வைத்து நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம் என்று கேட்க, நந்தினி கோபத்தோடு கைகளை அகற்றிவிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே நின்ற நபரை பார்த்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அது வேறு யாருமல்ல, நந்தினியின் சிறுவயது ஃப்ரெண்ட் லோகேஷ். அவன் தனது புன்னகையாலும் அமைதியான சுபாவத்தினாலும் மக்களை கவர்ந்து விடுவான். அவன் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தான். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொல்ல அவள் உடனடியாக கண்ணீரை துடைத்துக் கொண்டு லோகேஷ், நீயா? நீ எப்படி இருக்க? எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து? நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை தெரியுமா என்றான். அதற்கு லோகேஷ் எஸ், ஐ எம் பேக், இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றான். சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எத்தனையோ தடவை நான் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா என்னால உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. எதுக்காக நீயும் அப்பாவும் நைட்டோட நைட்டா இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆனீங்க என்று கேட்டார். எங்க அப்பாவுக்கு நிறைய கடன் இருந்துச்சு, இந்த ஊர்லயே இருந்தா நிச்சயமா ஜெயிலுக்கு போயிடுவோன்னு பயந்துதான் நாங்க இந்த ஊரை விட்டு போயிட்டோம் என்றார். அதற்கு நந்தினி, நீ போனதுக்கு அப்புறம் என் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ என்ன மறந்துட்டல என்று சொல்ல அவன் புன்னகையோடு நான் எங்க இருந்தாலும் உன்னை நினைச்சிட்டே தான் இருந்தேன். என் தாத்தா உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட சொன்னார், ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு என்றார். நந்தினி ஆச்சரியத்தோடு அது சரி, நீ இந்த பார்ட்டில என்ன பண்ற என்று கேட்டார். லோகேஷ் சீரியஸாக நந்தினி, நான் ஒரு கெசட்டட் ஆபீசர், அதனால எனக்கும் இந்த பார்ட்டியில கலந்துக்க சொல்லி இன்விடேஷன் வந்துச்சு என்றார். இதை கேட்டதும் நந்தினிக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. லோகேஷ், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, மறுபடியும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு என்றார். இதை கேட்டதும் லோகேஷின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவன் நந்தினியை கையை பிடித்துக் கொண்டு நிச்சயமா போக மாட்டேன், இப்ப கூட நான் திரும்பி வந்தது உனக்காகத்தான், இனி என் லைஃப் டைம் முழுக்க நான் உன்னோட தான் இருப்பேன் என்றார். நந்தினியும் லோகேஷும் சிரித்து பேசிக் கொண்டு இருந்தார்கள். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த பாட்டியும் சந்தோஷப்பட்டார். அந்த நந்தினியும் லோகேஷும் சந்தித்துக் கொண்டதற்கு பின்னால் சிவாவின் முடிவு காலம் ஆரம்பமாகிவிட்டதாக நினைத்தார். அதே நேரம் லோகேஷும் நந்தினியும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சிவா டென்ஷன் ஆகிவிட்டார். ஏனென்றால் லோகேஷ் IEQவில் இருந்தான். அவனுக்கு சிவாவை தெரியாது, ஆனால் சிவாவுக்கு அவனை தெரியும். அவன் சிவாவை பார்ப்பதற்குள் சிவா அவந்திகாவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறி கார்டன் ஏரியாவுக்கு சென்றான். அவன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தான்.
அவந்திகா ஆச்சரியத்தோடு, என்னாச்சு சிவா? ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் திடீர்னு என்னவோ மாதிரி ஆயிட்ட? என்று கேட்டார். சிவா சீரியஸாக, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.